ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய அதி அற்புதமான பிரகரண கிரந்தம். இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 34 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இறுதியா 35வது ஸ்லோகத்திலே அந்த ஆகாயத்தை போல அனைத்து பொருட்களின் உள்ளும் புறமும் வியாபித்து உள்ளவன், மரணம் இல்லாதவன், எங்கும் சமமாயிருப்பவன், எப்போதும் உள்ள சித்தன் அப்படின்னு 35வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டினார். அதான் பகவான் ஆதிசங்கரர் சொல்லும் போது, அகமாகாச வச்சர்வ பகிரந்தர் கதோ அச்சுதகா சதா சர்வ சமஹா சித்தோ நிஹிசங்கோ நிர்மலோச்சலகா அப்படின்னாரு. அப்போ இந்த ஆகாயத்தை பத்தி நம்ம நேற்று பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப அந்த ஆகாயம்ங்கிற ஒரு பூதம் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. அந்த ஆகாய பூதம் தான் பஞ்சபூதங்களின் முதல் பூதம் என்பதாகவும் பார்த்தோம். அதை வேதம் சொல்லும் போது என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா, ததகா ஆகாசகா சம்பூதகா அப்படின்னு தத்துவ போதத்துல பார்த்தோம். தத்துவ போதம்ங்கிற நூல் படிக்கும்போது இதைத்தான் சாஸ்திரம் சுட்டி காட்டியது. அதாவது அந்த ஆகாசத்திடமிருந்து மற்ற பூதங்கள் உண்டாயின அப்படின்னு அந்த மந்திரம் சுட்டி காட்டியது. அப்புறம் அந்த பூதங்களுக்கு பஞ்சமகா பூதங்கள் அப்படின்னு பெயர் வைத்தது. அந்த பஞ்சமகா பூதங்கள்ல வரிசை கிரமம் சொல்லியது. வரிசை கிரமம் எப்படி சொல்லிச்சு அப்படின்னா, ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் என்பதாக அந்த பூதங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. இப்போ இந்த பூதங்கள் ஃபர்ஸ்ட் வெளிப்பட்ட போது அது பஞ்சீகரணம் நடைபெறாத நிலை, அப்பஞ்சீகரத நிலையில சிருஷ்டி உற்பத்தி ஆனது. இந்த பிரபஞ்ச சிருஷ்டி உற்பத்தி ஆகும்போது பஞ்சபூதங்களுமே அபஞ்சீகர நிலையில இருந்தது, பஞ்சீகரணம் செய்யப்படவில்லை என்று சாஸ்திரம் சொன்னது. அப்ப அந்த பஞ்சீகரணம் அபஞ்சீகரண நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பஞ்சீகரணம் அப்படிங்கிற பாடத்துல விரிவாக பார்த்துட்டோம். அதனால நீங்க தத்துவ போதம் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த பஞ்சீகரண பாடமும் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம பஞ்சீகரணம் எல்லாம் இப்ப போனோம்னா இந்த பாடம் முடிக்க முடியாது. அப்போ இந்த பஞ்சமகா பூதங்கள் பஞ்சீகரண நிலைக்கு வந்த போது தன்மாத்திரைகளாக மாறியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தன்மாத்திரைகள் அப்படின்னா எப்படின்னா, அந்த பூதங்களிலிருந்து சில குணங்கள் தோன்றின. அந்த குணங்கள் என்னன்னா, சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகள். இப்ப சப்தம்னா சவுண்டு, ஒலி. ஸ்பரிசம்னா தொடு உணர்வு. ரூபம்னா பார்வை, பார்த்தல். ரசம் அப்படின்னா சுவைத்து உணர்வது, சுவைத்தல் அப்படிங்கிற முறையில. கந்தம் என்றால் நுகர்வது. இந்த மாதிரி அந்த குணாதீசங்கள் நம்ம இடத்துல வெளிப்பட்டது. அதுதான் பஞ்ச தன்மாத்திரைகள் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் மூலமா தான் நமக்கு புலன்களும் வேலை செய்யுது. இப்ப நம்ம இடத்துல 5 புலன்கள் இருக்கு இல்லையா? இந்த 5 புலன்களும் அந்த 5 பூதங்களுடைய அடிப்படையில் தான் படைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த பாடி ஒரு ஹையர் கான்ஃபிகர்டு மெக்கானிசம், அதாவது பிரத்யேக வடிவமைக்கப்பட்ட ஒரு உடல். இப்ப இந்த உடலுடைய வடிவமைப்பு இந்த இயற்கை தான் உருவாக்குது. இப்ப இந்த மனித உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த உடலுக்கு உண்டான அந்த படிநிலைகள் இருக்கு இல்லையா, பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தோம் இல்லையா. பரிணாம வளர்ச்சி நம்ம அறிவு ரீதியாகவும் பார்த்தோம், உடல் ரீதியாகவும் பார்த்தோம். உடல் ரீதியாக பார்க்கும்போது அங்க தாவரங்கள் தான் முதல்ல படைக்கப்பட்டது. அந்த தாவர உடல்ல இருந்து ஒரு அறிவு நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம், தொடு உணர்வு மட்டும் நம்ம கிட்ட இருந்தது. அப்புறம் புழு, பூச்சி, ஊர்வன, பரப்பன, அப்புறம் மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்ட்டு நம்ம பரிணாம வளர்ச்சியில சிறிது சிறிதாக மேல்நிலைக்கு வந்தோம். அப்ப இந்த சிருஷ்டி இப்படித்தான் ஒரு கிரமமா வெளிப்பட்டது. அப்ப இப்படி வெளிப்பட்ட இந்த சிருஷ்டி கிரமத்துல அந்த புலன்கள் முதல்ல தொடு உணர்வுல ஆரம்பித்து, அப்புறம் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் அப்படிங்கிற முறையில, அதைத்தான் இங்க தன்மாத்திரைகள்னு சொல்லுது சாஸ்திரம்.
அதை வந்து சமஸ்கிருதத்துல சொல்லும் போது சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்று சொல்லுது. அப்போ இந்த தன்மாத்திரைகள் மூலமா இப்ப சப்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேட்டல் அப்படிங்கிற முறையில வந்துடுது இல்லையா? சப்தம்னாலே அதை நம்ம கேட்கத்தான் முடியும். இப்ப காதுகள் வழியாக அந்த ஒளியை நம்ம கேட்டல். அதே மாதிரி ஸ்பரிசம் அப்படின்னா தொடுதல், தொடு உணர்வு. ரூபம்னா பார்த்தல், பார்க்கின்ற முறை. ரசம் என்றால் ருசித்தல். அதே மாதிரி கந்தம்னா நுகர்தல். அப்ப இந்த 5 விஷயங்களும் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்முடைய காது என்ன பண்ணுது? சப்தத்தை கேட்குது. கேட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய காது செய்யுது. அப்புறம் நம்முடைய தோல் வந்து தொடு உணர்வை தொடுதல் அப்படிங்கிற முறையில ஏதாவது எறும்பு ஊறினாலோ, பூச்சி மேல வந்து ஏறினாலோ நமக்கு புரியுது, ஏதோ ஊறுது அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த தொடு உணர்வு நம்ம இடத்திலேயே இருக்கு. அப்புறம் கண்ணுங்கிற புலன் வழியா பார்த்தல் நடக்குது, பார்க்கின்றோம். நாக்குங்கிற புலன் வழியா ருசிக்கிறோம். அப்புறம் மூக்குங்கிற புலன் வழியா நுகர்கிறோம். அப்ப இந்த 5 தன்மாத்திரைகள் மூலமாக இங்க நம்முடைய உடல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கேட்டல்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த கேட்டல்ங்கிற சக்தி எதனுடைய பூதம் தெரியுமா? அதுதான் ஆகாச பூதம். இப்ப நம்ம காதுகளால் கேட்கிறோம் அப்படின்னா ஆகாச பூதம் இருந்தா தான் கேட்க முடியும், இல்லைன்னா காது கேட்காது. அப்ப ஆகாச பூதத்தின் வழியாக கேட்டல் நடக்குது. வாயுங்கிற ஒரு பூதத்தின் மூலமாக தொடு உணர்வு நம்ம இடத்துல இருக்கு. அந்த வாயு பூதம் இருந்தா தான் நம்மளால தொடு உணர்வு வேலை செய்யும், இல்லைன்னா தொடு உணர்வு வேலை செய்யாது. அதே மாதிரி அக்னின்னு ஒரு பூதம் இருந்தா தான் பார்வையே உண்டாகும், பார்க்க முடியும். அதே மாதிரி ஜலம்ங்கிற பூதத்தின் மூலமா தான் நம்ம நாக்குல வந்து ருசியை உணர முடியும். ருசித்தலாம் அந்த ஜலம்ங்கிற பூதம் இருக்கணும். ஜலம்னா நீர் பூதம். அப்புறம் கந்தம் அப்படின்னா நுகர்தல் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து மண் பூதம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்முடைய 5 புலன்களை வச்சே புரிஞ்சுக்கலாமே, ரொம்ப சிரமமே கிடையாது. ஏன்னா இப்ப காதுகள் வழியாக ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கேட்டல்கிற ஒரு சப்தம் எங்கிருந்து வருது? இப்ப நான் பேசுற சவுண்டு ஒளி அலைகளாக மாறி உங்க காதுக்குள்ள வந்து நுழையுது இல்லையா? அப்ப அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து உங்களுக்கு காதுக்குள்ள வந்து போகணும் அப்படின்னா அதற்கு எந்த பூதம் எடை கொடுக்குது? அது காற்று வழியாவே வரட்டுமே. டிராவலிங் பாத்து வந்து த்ரூ ஏரா இருந்தா கூட அதுக்கு எந்த பூதம் இடம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா ஆகாய பூதம் தான் இடம் கொடுக்குது. அந்த ஆகாய பூதத்தின் மூலமா தான் அந்த சவுண்ட் எனர்ஜி நம்ம காதுக்குள்ள வந்து பூந்து இப்ப நான் பேசுற விஷயத்தை உங்க காதுகள் வழியாக கேட்க முடியும். அப்போ ஆகாய பூதம் அங்க சப்த பூதமாக இருக்கிறது. அதுதான் கேட்டல் அப்படிங்கிற முறையில செயல்பட்டு கொண்டிருக்கு. தொடு உணர்வு அப்படின்னு பார்க்கும்போது காற்று தான் தொடு உணர்வுக்கு சம்மந்தப்படுது. ஏன்னா நாமளே காற்று வீசும்போது ஆஹா என்ன அருமையா இருக்கு, சிலு சிலுன்னு இருக்கு, ரொம்ப குழுகுலுன்னு இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா அதை உணர்றோம் இல்லையா? காற்றினுடைய அந்த குளுமையை வந்து நம்ம உணர்றோம். எதுல உணர்றோம்? நம்முடைய தோல்ல தான் உணர்வோம். நம்முடைய தோல் தான் அதை உணர்ந்து ஆஹா அருமையான குளிர்ச்சியான கிளைமேட்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது, அல்லது வெப்பமா இருக்கு, சூடு தாங்கவே முடியலன்னு சொல்றது எல்லாம் எப்படின்னா அந்த ஸ்பரிசத்தினால தான் நடக்கும். அதே மாதிரி பார்க்கின்றது நம்மளுக்கு அக்னி பூதம் இருக்கிறதுனால தான் பார்க்க முடியும். ஏன்னா அக்னிங்கிறது ஒரு வெளிச்சம். அப்போ அந்த வெளிச்சம்ங்கிறது நம்ம கண்கள் மூலமாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் அங்க அக்னி பூதம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாக்குல வந்து நீங்க எதையாவது ருசிக்கணும் இல்லையா? இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு அப்படின்னு அறுசுவைகளை நாக்கு ருசிக்கும் போது அந்த ருசி எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரசம். நாக்குல இருக்கிற உமிழ் நீர் இருக்கு இல்லையா? அதுதான் ரசம். அப்ப நாக்குல இருக்கக்கூடிய உமிழ் நீர் தான் நமக்கு வந்து சுவையை காட்டி கொடுக்குது. இது உப்பு சுவை, இது கார சுவை, இது இனிப்பு சுவை அப்படின்னு அந்த ரச உணர்வு தான் நமக்கு காட்டி கொடுக்குது. அதுதான் நீர் பூதம். அதே மாதிரி மண் பூதம்ங்கிறது நுகர்தல். இப்ப மண் பூதம் ஏன் நுகர்தல் அப்படின்னு அவ்வளவு உறுதியா சொல்றோம்னா மண் வாசனை வருது. அப்ப நம்ம உடனே அதை புரிஞ்சுக்கணும்ல. மழை பெய்யும் போது மண் வாசனை வருந்தா ஆஹா அருமையான ஒரு மண் வாசனை வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த வாசனையை தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அந்த மூக்குக்கு இருக்கிறதுனால அது மண்பூதமாக பார்க்கப்படுவது. இதுதான் தோற்றத்தினுடைய வரிசை கிரமம். அதாவது இந்த பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய வரிசை கிரமம். இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படின்னா நாம சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்டே இந்த பாடத்திட்டத்துல நம்ம டீப்பா பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்சல் வந்து ஈஸ்வரா அப்படின்னு பார்த்தோம். இந்த இண்டிவிஜுவல் பாடியை வந்து ஜீவாத்மா அப்படின்னு நம்மள தனியா பிரிச்சு பார்த்துட்டோம். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். இப்ப நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால இப்ப நாம என்ன பண்றோம்? இந்த ஹோல் யூனிவர்சல ஈஸ்வரான்னு சொல்லும் போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடல் யாருடைய உடல் அப்படின்னு பார்த்தா அது ஈஸ்வரனுடைய உடல் தானே.
அப்ப ஈஸ்வரனுடைய உடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஈஸ்வரனுடைய உடல்ல என்னன்னு இருக்கும்? இப்ப நம்ம உடல்ல இருக்கிற அதே பஞ்சபூதங்கள் தானே ஈஸ்வரனுடைய உடல் இருக்கணும். அப்ப அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த பஞ்சபூதங்களும் ஈஸ்வரன் இடத்துல தான் இருக்குது. அப்ப அது ஈஸ்வரன் இடத்துல இருந்து தான் எல்லாமே வெளிப்படுது. அப்ப இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளதான் எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப ஈஸ்வரன் இடத்துல நம்மை பிரிக்க முடியாது அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லுது. அதை தான் நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்குதான் இங்க இதை சொல்ல வரேன் நான். எப்படி இதை எடுத்து சொல்றேன்னா, இப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்களுடைய இயக்கம் இருக்கு. அந்த பஞ்சபூதங்களும் அந்த பரமனின் சக்தி. அப்படி வெளிப்பட்ட பரமனின் சக்தி, அந்த ஆற்றல் எப்படி பேர் கொடுத்திருக்கு சாஸ்திரம்? ஈஸ்வரா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்திருக்கு. பரமனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றலுக்கு பேரு ஈஸ்வரா அப்படின்னு பேரு. அப்ப அந்த ஈஸ்வர தன்மைங்கிறது பஞ்சபூதங்களால இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த இயக்கம் ஆகாய தத்துவமாகவும் வாயு தத்துவமாகவும் அக்னி, நீர், நிலம் என்பதாக பஞ்சபூதங்களுடைய விரிவிலே இந்த உலகம் பரிணமிக்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்களிலே இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய உடல் என்பது போல நம்மிடத்திலேயும் பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால அது நம்முடைய உடலாக பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போனோம்னா, இப்ப இந்த பஞ்சபூதத்திலிருந்து நம்மளை பிரிக்க முடியாதுங்கும் போது நாம ஈஸ்வரன் உடல்ல இருந்தே நம்மளை பிரிக்க முடியாதுங்கிறது புரிய வரும். ஏன்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில தான் நம்முடைய உடம்பு இயக்கிட்டு இருக்கு, ஈஸ்வரனுடைய இந்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு இருக்கு. அப்ப ஹோல் யூனிவர்சலே ஈஸ்வரனாக இருக்குதுங்கும் போது அதுல இருந்து என்ன எப்படி நாம் தனியா பிரிச்சு பார்க்க முடியும்? பிரிச்சு பார்க்க முடியாது. அப்ப இந்த புரிதல் நமக்கு வந்துட்டா, இப்ப நம்முடைய உடலுமே ஒரு பிரபஞ்சம் தான். அததான் வேதத்தினுடைய மகா வாக்கியம் எப்படி சொல்லுதுன்னா, நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படின்னு அந்த மகா வாக்கியம் அப்ப சொல்லிச்சு இல்லையா? அந்த மகா வாக்கியத்தை பத்தி நம்ம பேசணும், கடந்த பாடத்துல பேசணும். அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது போல எப்படிங்க இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு வந்தது. அது எப்படிங்க சாத்தியமாகும்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வந்து என்னுடைய உடம்புக்குள்ள வருங்களா? என்னங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னோம். அப்ப இப்ப யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த விசாரத்துல ஈடுபட்டு இதுல விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூத சக்தி தான் நம்முடைய உடம்பை வச்சு இயக்கிட்டு இருக்குன்னா, அந்த இயக்கம் பஞ்சபூதத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. அப்ப அந்த பஞ்சபூதம் வந்து யாருடைய சக்தி? பரமனின் சக்தி. அப்ப அந்த பரமனுடைய சக்திக்கு பெயர் என்ன? ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டிருக்கிறான்? எல்லா பூதங்களும் சேர்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட எல்லா பூதங்களும் ஒன்று சேர்ந்த அந்த ஈஸ்வரன் இடத்துல தான் இந்த உடம்பு இயக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த தனி உடல் எப்படி அந்த ஈஸ்வரன் இடத்துல இருந்து பிரிந்து வந்து விட முடியுமா? பிரிந்து வந்து விட முடியாது. அதைத்தான் இங்க நாம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சமே நாம தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். ஆனா நாம என்னன்னா அஜ்ஞானத்தினாலே நாம வந்து நம்மளை தனித்த உடலாக பாவித்துக் கொள்கிறோம். அததான் சாஸ்திரம் வந்து சமஷ்டி வியஷ்டி அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல பேசும். சமஷ்டிங்கிறது ஏற்கனவே சொன்னேன், ஒட்டுமொத்த ஒரு தோட்டம், தென்னந்தோப்புகள் நிறைந்த ஒரு தோட்டத்தை நம்ம சமஷ்டின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு தனித்த மரத்தை வந்து வியஷ்டின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த தனி மரத்தை நாம தான் சொல்றோம், இது ஒரு தனி தென்னை மரம் அப்படின்னு சொல்றோம். அல்லது ஒரு தென்னந்தோப்புக்குள்ள வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் நம்பர் போடுறோம்னு வச்சுக்கலாமே. விவசாய பூமியில வந்து இந்த மரம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நம்பர் போடுறோம். அப்ப தென்னை மரத்துல ஒரு 1000 தென்னை மரம் இருக்கிற ஒரு தோப்புக்குள்ள போய் இது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் தென்னை மரத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். அப்ப வந்து நம்ம சொல்றோம், அந்த 5ஆம் நம்பர் மரம் எங்க இருக்குன்னு பாருங்க, அது ஏதாவது நோய் தாக்கி இருக்கா பாருங்க அப்படின்னு விவசாயத்துல பேசிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த 5ஆம் நம்பர் மரம் நோய் தாக்கி இருக்கான்னு பார்த்தா, இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? அந்த ஒட்டுமொத்த 1000 தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல ஒரு மரத்தை பிரிச்சு இந்த 5ஆம் நம்பர் மரத்தை என்னன்னு பாருங்கன்னு சொல்றோம். அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சல்ல எல்லாமே இருக்கு. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, கோள்கள் இருக்கு, கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப இதுல நாமளும் இருக்கோம். பூமிங்கிற ஒரு பந்துக்குள்ள நாமளும் ஏராளமான மனிதர்களோ, மிருகங்களோ, பூச்சிகளும், புழுக்களும், விலங்குகளும் நிறைய இருக்கு. அப்ப இது எல்லாம் அந்த ஒட்டுமொத்த யூனிவர்சலுடைய ஒரு அங்கங்கள் தானே. அந்த அங்கங்களை பிரிச்சு பார்க்கும்போது நம்ம தென்னை மரத்தை தனியா இது 5ஆம் நம்பர் மரம்னு ஒரு பேர் கொடுத்த மாதிரி இங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான வித்தியாசம். அப்ப இந்த பேரை தனித்தனியா வச்சுக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த தோப்புல இருந்து அந்த தென்னை மரம் தனியா வெளியே போயிடுமா? இப்ப 5ஆம் நம்பர் மரம்னு சொல்றதுனால அந்த 1000 தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய தோப்புல இருந்து அந்த 5ஆம் நம்பர் மரத்தை நம்ம வெளியே எடுத்து விட முடியுமா? வெளியே எடுத்து விட முடியாது. காரணம் என்னன்னா, அந்த 1000 மரங்களுக்குள்ள அதுவும் ஒரு மரம். அது நமக்கு புரியணும். அப்ப அது மாதிரி சாஸ்திரம் சொல்லுது, இந்த ஹோல் யூனிவர்சலே ஈஸ்வரா அப்படிங்கும் போது அந்த ஈஸ்வரனுடைய ஒரு அங்கமாக இருக்கின்ற நீ அந்த ஈஸ்வரனிடத்திலிருந்து வேறாக இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்போ இந்த 5 பூதங்களிலே பிரபஞ்சமும்
உலகமும் நாம் நம் புலன்கள் உட்பட எல்லா வஸ்துக்களுமே உருவாகின என்பதுதான் இந்த வேதாந்தத்தினுடைய பார்வை. இந்த வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாமே பஞ்சபூதங்களின் மூலமாகத்தான் நாம் முதல் கொண்டு நம் புலன்கள் முதல் கொண்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. ஏனென்றால் இது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய ஒரே உடல். ஆனா நாம தான் அஜ்ஞானத்தினால அதை பிரிச்சு பார்த்துக்கிறோம். ஒரே தோட்டம், 1000 மரங்கள் கொண்ட ஒரே தோட்டம். அந்த தோட்டத்துக்கு ஒருத்தர் தான் ஓனர். அது இந்த மரம் வேற ஒருத்தாள் தான், அந்த மரம் வேற ஒரு தான் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருடைய சொத்து. அதனால அவர் அந்த ஒட்டுமொத்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை என்னுடைய தோட்டம்னு சொல்லுவார். அது மாதிரி ஈஸ்வரன் இந்த ஒட்டுமொத்த உடல்களை எல்லாம் தன்னுடைய உடல் என்றுதான் சொல்லுவான். அப்ப தன்னுடைய உடலுக்கு வேறாக இங்க எதுவும் இல்லை என்பது ஈஸ்வரனுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, நாம பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அவன்கிட்ட இருந்து. அப்ப அதை இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதை சுட்டிக்காட்டி இந்த பஞ்சபூதங்களுக்கு வேறாக இங்க எதுவுமே இல்லை என்று புரிய வைக்குது. அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் தான் இங்கு மாறுபட்டு காணப்படுகின்றது. அது பல்வேறு தன்மாத்திரைகளாக விரிந்து ஒவ்வொரு பூதங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த பூதங்கள் மூலமாக இங்க புலன்களும் இந்த உடலும் இயங்கி கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்ல வருது. அப்ப இப்ப நம்ம இதை கொஞ்சம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த மனித உடல்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. மனிதனால படைக்க முடியுமா இந்த உடலை? யோசனை பண்ணி பாருங்க. இந்த உடலுடைய ஒவ்வொரு அங்கங்களும், கை, காலு, மூக்கு, நாக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும், அதனுடைய சக்தியும், அதனுடைய ஆற்றலும், அதனுடைய சிந்தனா சக்தியும், எப்படி ஒரு பிரம்மாண்ட சக்தியை அது உள்ள அடக்கி இயங்கி அது வழியா தன்னை அதை அனுபவமாக்க பார்க்குது. அந்த பேரறிவு தன்னை அனுபவமாக்குவதற்காக தானே உண்டாக்கி கொண்ட இந்த இயற்கையினுடைய படைப்புல எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து அது மேல்நிலைக்கு வந்திருக்குது அப்படிங்கிற அந்த விசாரணை நம்ம மேற்கொள்ளும் போதுதான் இங்க நம்முடைய விவேகம் விரிவடைகிறத நம்ம கவனிக்க முடியும். அப்ப இந்த விவேக சக்தி நம்ம இடத்துல மேலோங்கும் போதுதான் நம்ம அந்த உயரிய பரிமாணத்துக்குள்ளேயே நுழைய முடியும். அந்த உயரிய பரிமாணத்துக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகமே நமக்குள்ள இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அதைத்தான் எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு பல்வேறு ஓமானங்களை சாஸ்திரம் எடுத்து கையாண்டு கொண்டே இருக்குது. அதுக்கு நம்ம போன தடவை கூட ஒரு ஓமானம் கொடுத்தோம். இப்போ நான் கீழ இருந்து பார்க்கும்போது இந்த மலைகள் மடுவெல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். இங்கிருந்து நான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தேன் அப்படின்னா, இப்ப இவ்வளவு பிரம்மாண்ட மலையா, இந்த பக்கம் தொடங்கி எங்கேயோ போயிட்டே இருக்கு, பூமியினுடைய ஒரு சைடுல அப்படியே போகுது, பெரிய மலை போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லது ஹிமாலயா கிட்ட போய் நின்றுட்டு ஹிமாலய மலையை பார்க்கும்போது அப்ப இவ்வளவு பிரம்மாண்ட மலையா அப்படின்னு நம்ம வியந்து பார்க்கிறோம். அப்படி நம்ம வியந்து பார்க்கின்ற நாமே ஆகாயத்துல மேல போய் பார்த்தோம்னா அந்த மலைகள் எல்லாம் நமக்கு கீழே ஒரு சின்ன மடு மாதிரி தெரியும். அந்த மலைகள் பார்க்கும்போது கீழே பிரம்மாண்டமா தெரிந்த மலைகள் நம்ம ஆகாயத்துல விமானத்துல பயணம் பண்ணிக்கிட்டு கீழே எட்டி பார்த்தோம்னா நம்ம கால் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன தூசி மாதிரி அல்லது ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்ப நம்ம எப்படி தோணும்னா, நம்ம கீழே இறங்கி ஒரு மிதிச்சாலே இந்த மலை அமுங்கி போயிடும் போல் இருக்கு, அப்படி சிறுசா தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். காரணம் என்ன? நம்ம அவ்வளவு உயரத்துல இருக்கிறோம். அப்ப அந்த உயரத்துல நாம இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பார்வையில அது வேறு மாதிரி காட்சி ஆகதா இல்லையா? அப்ப இந்த தோற்ற மாற்றம் எதனால உண்டாச்சு அப்படின்னா, நாம கீழே இருந்து மேல போனதுனால தானே நடந்தது. நம்ம கீழே பூமியில அதுக்கு சமமா இருந்துப்போ நமக்கு அது பிரம்மாண்டமா தெரிஞ்சுது. ஆனா அதுக்கு சமமா இல்லாம அதை விட்டு நம்ம மேல போனா அது நமக்கு ஒரு தூசி மாதிரி தெரியுது. அதே ஓமானத்தை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சாதாரண அறிவாக இருந்து கொண்டு இந்த உலக விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணேன்னா எனக்கு பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே முடியாது, எப்படிதான் இதை ஹேண்டில் பண்றது, இவ்வளவு பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு ஏதோ தோணும். ஆனா இதுவே நாம அந்த யூனிவர்சல் மைண்டுக்குள்ள அந்த பேரறிவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லாத ஒரு சாதாரண விஷயமாக இது தெரியும். ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள என்டர் ஆயிடணும். காரணம் என்னன்னா, நம்முடைய மைண்டினுடைய ஃப்ரீக்குவன்சி அந்த ரேஞ்சு அந்த ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள நின்று பார்த்ததுன்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது புரிய வரும். அப்ப அது எப்படி நமக்கு புரிந்து கொள்ள முடியுங்கிற உதாரணத்தை உங்களுடைய மனசுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஓமானங்கள் எல்லாம் எடுத்து கையாளும். அப்படி கையாளும் போதுதான் இந்த ஓமானத்தை சொன்னேன். கீழ இருந்து பார்க்கும்போது மலை பிரம்மாண்டமா தெரியுது, மேல இருந்து பார்த்தா அதே மலை சிறுசா தெரியுதுங்கிற ஒரு ஓமானத்தை வச்சு நம்ம புரிந்து கொள்ள முடியுமாங்கிறத பார்த்துப்போம். இன்னொரு ஓமானத்தை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா,
இப்ப நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆவண்ணாவே பெரிய கஷ்டமா இருக்கும். எழுதுறதே பெரும்பாடா இருக்கும். அதை கையை பிடிச்சி அம்மா எழுதி கொடுப்பாங்க, டீச்சர் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை எழுதி எழுதி பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் எழுத்து கூட்டி படிக்கும் போதே ரொம்ப தடுமாறி தடுமாறி படிப்போம். ஏன்னா நமக்கு அந்த பாடத்தை படிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கும். வார்த்தைகளை ஒன்று சேர்த்து படிக்கும் போதே தப்பு தப்பா படிப்போம். ஏன்னா ஒரு டஃப்பான விஷயமா தெரியும். காரணம் என்னன்னா முதல் அது பிராக்டிஸ் பண்றோம் அந்த வார்த்தைகளை. அதுவே நம்ம 5ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் எல்லாம் அப்படியே வர வர சும்மா புக்கை பார்த்தாலே அப்படியே சல்லுன்னு படிச்சுக்கிட்டே போயிடுவோம். எழுத்து கூட்ட மாட்டோம். ஏன் எழுத்து கூட்ட வேண்டிய அவசியம் ஏன் இல்லை? நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட ரைஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன, நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு அந்த புரிதல் இல்லை. நான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்த உடனே என்னுடைய புரிதல் வந்து ரொம்ப மேம்பட்ட நிலைக்கு வந்துடுச்சு. அப்ப அந்த நிலையில எனக்கு ஆவண்ணா ஏபிசிடி எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அதெல்லாம் கடந்து வந்து அப்படியே நான் பார்த்தாலே படிப்பேன். படிக்கும்போது அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்வேன். அப்ப எனக்கு லகுவா மாறிடுச்சு. அப்ப இந்த வளர்ச்சி எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த வகுப்புல படிப்படியா நான் பயணம் பண்ணி வந்த புரிதல் தானே. அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு வந்த அந்த படிநிலைகள் இருக்கு. அந்த படிநிலைகள் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, படிப்படியா என்னை லிஃப்ட் பண்ணுச்சு. இப்படி படி இப்படி படி இப்படி படின்னு என்னை படிக்க வச்சு மேல தூக்கிட்டு வந்து அந்த 10ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய என்னுடைய படிக்கும் திறன் அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து மிக வெகு தூரம் மேம்பட்ட நிலையில் இருப்பதை நான் உணர முடிகின்றது. இது என்னுடைய அனுபவ உண்மை. இதை அப்படியே ஆன்மீகத்துல பொருத்தணும். இது அப்படியே ஆன்மீகத்துல பொருத்தி இந்த உலகியல் கல்வியிலிருந்து ஆன்மீக கல்வியோட பொருத்தி இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நாம புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீகம், இறைவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு அடிமட்ட கல்வி, ரொம்ப பேசிக் லெசன்ஸ். 1ஆம் கிளாஸ்ல ஆவண்ணா படிக்கிற மாதிரி இது சிவம், இது விஷ்ணு, இது பிரம்மா அப்படிங்கிற லெவல்ல நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு அதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் நிறைய தேவதைகளை கொடுத்து அப்புறம் இந்திரன் இருக்கான், சந்திரன் இருக்கான், நிறைய கதைகளை சொல்லி நம்மள அப்படியே கொஞ்சம் கடவுள்னா அப்படி தண்டிச்சிருவாரு, பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து எப்படியோ நம்மள ஒரு டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பேசிக் லெசன்ல நம்ம ஒரு புரிதலுக்கு வரோம். அப்புறம் நாமளே கொஞ்சம் ஆன்மீகத்துல இன்னும் டெப்த்ல போனா என்னதான் இங்க நடக்குது, இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டை வந்து யார் கட்டுப்படுத்துறா, அப்ப ஏன் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, அப்ப எனக்கு மேல என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படி நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சுய விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அப்புறம் நம்மளுடைய தேவைகள் வந்து நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது, அது யாருக்கிட்ட போய் கேட்கலாம், இந்த கடவுள் கிட்ட போய் கேட்கலாமா, சிவம் கிட்ட கேட்டா கொடுத்துருவாரா, இல்ல விஷ்ணு கிட்ட கேட்டா கொடுத்துருவாரா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பக்தியிலேயே அடுத்தடுத்து கடவுளை தேடுறோம். அப்புறம் அதை தேடும் போது கூட நமக்கு என்ன பண்றோம், இந்த கடவுள் கிட்ட சொன்னா இவர் கொடுக்கலன்னா கடவுளை கூட மாத்தி பாக்குறோம். இவருக்கு சக்தி கம்மியா இருக்கும் போல் இருக்கு, அந்த கடவுள் கிட்ட சொல்லி பார்க்கலாம், அவரு கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறார் போல் இருக்கு, அவரு விஷயத்த சொன்னா அவரு கொஞ்சம் கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு அங்க போய் வேண்டுதல் வைக்கிறோம். அப்புறம் ஏன் இந்த கடவுள் மேல நமக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்ப நாம யோசனை பண்ணி பார்த்தோம்னா அதெல்லாம் நமக்கே ஒரு சிரிப்பு வரும். இப்படி கூடவா நம்ம முட்டாள்தனமா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பு வரும். ஏன்னா அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம். கடவுள்களை மாத்தி மாத்தி கும்பிடுவோம். ஒரு சாமி கிட்ட சொல்லணும், அந்த சாமி ஏத்துக்குவாரா செய்வாரான்னு தெரியாது, அந்த கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்காது. அப்புறம் அவர் செய்யவே இல்லைங்கும் போது ஒரு கடவுள் கிட்ட இருந்து இன்னொரு கடவுள் கிட்ட மாத்தி கும்பிட பாக்குறோம். முருகனை கும்பிடுவோம், முருகன் செய்யலன்னா விநாயகர் கும்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம மாறி மாறி எல்லாம் பயணம் பண்ணி பார்த்தோம். அப்ப இப்படியெல்லாம் நம்ம வந்து படிநிலைகள்ல மேம்பட்டு வந்து ஒரு புரிதல் வரும்போது கடைசியில அந்த உயர்நிலை பரிமாணம்ங்கிறது என்னன்னா, மனதில அந்த தேடும் பொருள் நீயாகவே இருக்கின்றாய்ங்கிறது தான் இங்க மிக உயரிய பரிமாணமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த புரிதல் எப்படி வரும்னா, இந்த ப்ராசஸிங் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்தா தான் அந்த மேம்பட்ட நிலைக்கு வர முடியும். அது தேடுதல் இருக்கிறவங்க தான் அந்த நிலைக்கு அடைய முடியும். எல்லாராலையும் அந்த நிலைக்கு வந்துட முடியாது. அப்ப அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. யாருக்கு இந்த பாடத்திட்டங்கள்ல அதீத ஆர்வமும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற தீவிர வைராக்கியமும் உண்டாகின்றதோ அவர்கள் அதை அடைகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அப்ப இங்க அந்த தீவிர ஆர்வமும் வைராக்கியமும் நம்ம இடத்துல வர வேண்டும். வந்தால்தான் நம்ம அந்த பாடத்துல சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப இந்த பாடத்திட்டத்துல இப்போ பகவான் ஆதிசங்கர் இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில நமக்கு இந்த மாதிரி ஆகாய தத்துவத்தை விளக்கும் போது அந்த ஆகாய தத்துவம் எப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு அறிவு தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மிக உயரிய பேரறிவு அது. அந்த பேரறிவு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது அறிவு ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த அறிவு ஒளி பிரகாசத்தினால இங்க இந்த மனசு ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்ளுது. அப்ப இந்த மனசை அறிந்து கொள்வதற்கு அந்த அறிவு ஒளி பிரகாசம் தான் துணை புரியுது. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இந்த மனசுனாலையும் புத்தினாலையும் இது இது இன்னது என்று பகுத்தறியக்கூடிய அந்த பிரத்யேக பகுத்தறிவு தன்மை
மேலோங்கி காணப்படுகிறது. அதுவே அந்த அறிவு பிரகாசம் மற்ற ஜீவராசிகள் இடத்துல இருக்குதே, அப்ப ஏன் அதுகிட்ட பிரகாசிக்கல அப்படின்னு நம்ம அதை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி பரிமாணத்துல வளர்ச்சி அடைந்து வந்த உடல்களில பிரத்யேக உடலாக மனித உடலை தேர்ந்தெடுக்குது அந்த அறிவு. அந்த அறிவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த டிராவலிங் பாத்துல, அதாவது ஒரு அறிவு தாவரத்துல அந்த உடல்ல முயற்சி பண்ணுது, தன்னை தெரிந்து கொள்ள முடியுமான்னு பாக்குது. அப்போ ஒரு தொடு உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணுது. தொடு உணர்வுங்கிறது என்ன? அந்த ஸ்பரிசம் தானே. அப்போ அங்க காற்று பூதத்தை பயன்படுத்தி பாக்குது, கண்டுபிடிக்க முடியல. அப்போ இரறிவுக்குள்ள வருது. அந்த இரறிவுல அக்னி பூதத்தையும் வாயு பூதத்தையும் கலந்து பார்க்குது, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவுன்னு பந்து. இப்ப இந்த 5 பூதங்களும் மிருகத்துக்குள்ள வந்து செயல்படுது. மிருகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டல் சக்தி இருக்குது, பார்த்தல் சக்தி இருக்குது, ருசித்தல் சக்தி இருக்குது, தொடுதல் சக்தி இருக்குது, நுகர்தல் சக்தி இருக்குது. 5 புலன்களும் அந்த மிருகத்துக்கும் வேலை செய்யுது. அதே மாதிரி மனிதனுக்கும் இந்த 5 சக்தி வேலை செய்யுது. இப்ப இந்த அறிவு பரிமாணம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மிருக உடல்ல இதை ட்ரை பண்ணும்போது அந்த ஹார்ட்வேர் வந்து அதை எதிர்பார்த்த மாதிரி அமையல. மிருகத்தினுடைய ஹார்ட்வேர் வந்து அப்டேட் ஆகாம இருக்கு. அப்ப இது வந்து இது ஷூட் ஆகாது, இதன் மூலமா என்னை நான் தெரிந்து கொள்ள முடியாது. புலன்கள் 5 இருந்தாலும் அதீத அறிவாற்றல் கொண்ட அந்த உடல் அமைப்பு அதுக்கு மேட்ச் ஆகல, அதனுடைய ஹார்ட்வேர் டெக்னாலஜி இவ்வளவுதான், இதுக்கு மேல அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த உயர் பரிமாணமாக மனித உடலை படைக்குது இல்லையா. அப்படிப்பட்ட இந்த மனித உடல் ஒன்றுதான் இது மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணி இது இன்னதுன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனித உடலாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அப்டேட்டட் ஹார்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மனித உடல் தான் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்ட்டு. அப்போ இந்த மனித உடல்ல நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவாகிய இந்த மனம்ங்கிற ஒரு சக்தியை வைத்துக்கொண்டு அதற்கு துணையாக இருக்கின்ற மூளைங்கிற ஒரு மிகப்பெரிய ஹார்ட்வேர் டிவைஸை பயன்படுத்தி நம்ம எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து அறிந்து ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம இடத்துல அந்த புரிதல் மேலோங்கி வர வரவே நம்ம வந்து எதை அடைய வேண்டும், எந்த இலக்கை நம்ம நோக்கி நகர வேண்டும் என்ற தெளிவு நம்ம இடத்துல தானாகவே வெளிப்பட்டு விடுகிறது. அது வெளிப்படுவதற்கான அத்தனை குணாதிசயங்களும் கொண்டதாகவே இந்த உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த உடல் வந்து ஒரு சிறந்த உடலாக ஞானிகளாலும் மகான்களாலும் பாராட்டப்படுகிறது, போற்றப்படுகிறது. அதனாலதான் மனித உடல் வந்து அரிதான உடல் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். அப்ப இந்த உடல்ல இப்ப அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால இதுலதான் அறிவு தன்னை வந்து முழுமையாக உணர்கின்றது, தான் யார் என்று தெரிந்து கொள்கிறது. அந்த பேர் அறிவு தன்னை உணர்கின்ற ஒரு உயரிய பரிமாணத்துல இந்த மனித உடலோட அதனுடைய நிலைப்பாடு நிறைவடைகிறது. அப்பதான் அது தன்னுடைய முழுமை தன்மையை உணர்ந்து தான் யார் என்று உணர்ந்து விட்ட பிறகு அது அதனுடைய இயல்புக்கு திரும்பி விடுகிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு டிராவலிங் பாத்துல தான் இந்த பாடி வந்து வந்து போகுது இல்லையா. அப்போ இதுல இந்த மாதிரி நாம வந்திருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி உடல்கள் எடுத்து எடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் வரோம். அப்ப இந்த மாதிரி வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு தனித்துவமான உடல் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர உடலுக்குள்ள ஒரு அங்கமாக இருந்தாலும் இங்க என்ன நடந்தது அப்படின்னா இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம இடத்துல அந்த ஈஸ்வர சக்தியிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசத்தை தனித்துவப்படுத்தி கொண்டதுனாலே என்ன நடந்துருச்சுன்னா அந்த ஈஸ்வர சக்தி வந்து கீழே இறங்கிடுச்சு. தன்னை வந்து ஒரு சாதாரண ஜீவன் என்பதாக பாவித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டது. எனக்கு சக்தி இவ்வளவுதான், எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் திறமை இல்லை, நான் ஒரு சாதாரண ஆளு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்து டிசைட் பண்ணிடுது. அந்த புரிதல் என்ன ஆயிடுதுன்னா அப்படியே அவனை கொண்டு போய் மோல்டு பண்ணிடுது. அதுதான் படிப்பு. கல்வி முறை என்ன பண்ணிடுச்சு நம்மள, இந்த மாதிரி ஒரு படிப்பை படிச்சு டாக்டர் ஆயிட்டான் அப்படின்னா தன்னை டாக்டராக பாவித்துக் கொள்கிறான். அது மட்டும்தான் அவனுடைய தொழில்ங்கிறதுனால அவன் அந்த லெவல்லயே வாழ்ந்து அந்த லெவல்லயே உடம்பை விட்டுட்டு போயிடுறான். அதுக்கு மேல அவன் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு அங்க ஒன்றும் இல்லை, தெரிந்து கொள்றதுக்கும் அங்க முயற்சி எடுக்கிறது இல்லை. அது இன்னைக்கெல்லாம் மருத்துவத்துறை எப்படி இருக்குன்னா ஒரு தனித்தனி துறையில போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமா மருத்துவத்தை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கெல்லாம் உடல் மருத்துவம் எடுத்துக்கிட்டா எல்லா நோய்களுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் மருத்துவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஹார்ட்டுக்கு தனியா டாக்டர், லங்ஸுக்கு தனியா டாக்டர், கிட்னிக்கு தனியா டாக்டர்ட்டு அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் அதிகமாகி ஒவ்வொருத்தரும் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஈஸியா அதுல ஏர்ன் பண்ணிக்கலாம், நீ உன்னுடைய சைட்ல நீ சம்பாதிச்சுக்கோ, என்னுடைய சைட்ல நான் சம்பாதிச்சுக்கிறேன்ட்டு இந்த மனித உடலை இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கசாப்பு கடை மாதிரி ஆக்கிட்டாங்க.
ஆடு வைக்கிறவன் துண்டு துண்டு ஆட்டை வெட்டி உனக்கு ஈரல் வேணுமா, குடல் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இங்க உனக்கு இருதயம் வேணுமா, உனக்கு கிட்னி வேணுமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு மருத்துவத்துறை. அப்ப இதெல்லாம் நாம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்க எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அந்த ஒரே அறிவு தான் இருக்குது. அந்த ஒரே அறிவு அனைத்தையும் கையாளுகின்றது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நாம சாப்பிடுறோம் சாப்பாடு, அது எப்படியெல்லாம் சாப்பிட்றோம்? ஒரு பஜ்ஜி சாப்பிட்றோம், ஒரு வடை சாப்பிட்றோம், ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு பாயாசம் குடிக்கிறோம். இப்படி எதெல்லாம் சாப்பிட்றோமோ ஒரு விருந்துல போய் விதவிதமா சாப்பிட்றோம். ஆனா அது உள்ள போன பிறகு ஏதாவது நம்ம கமாண்ட் கொடுக்குறோமா? இந்த பஜ்ஜி போய் எலும்பா மாறிக்கோ, இந்த சாப்பாடு போய் ரத்தமா மாறிக்கோ, இந்த ரசம் போய் நரம்பா மாறிக்கோ அப்படின்னு ஏதாவது நம்ம கமாண்ட் கொடுத்து உள்ள அனுப்புறோமா? அப்படிதான் நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்லை. நம்ம பாட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளுறோம். அது உள்ள போய் டைஜஷன் ஆகி அதுவே பிரிக்குது. இது பிளட்டு, இது போனு, இது மஜ்ஜை அப்படின்ட்டு நமக்கு என்னென்ன உள்ள சப்த தாதுக்கள் இருக்கோ அந்த 7 விதமான தாதுக்களையும் பாடியே பிரிச்சுக்குது. தேவையான சத்துக்களை எடுத்து அதை பிரித்து அந்தந்த பகுதிகளை பெருத்து இவ்வளவு பெரிய உடலாக நமக்கு காட்டி கொடுக்குது. அப்ப இந்த மெட்டபாலிசம் சேஞ்சஸ், அதாவது இந்த பாடியினுடைய அனாட்டமியினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் யார் இதை வடிவமைச்சா அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி இப்படி இந்த ரத்தம் வரணும், இந்த நரம்பு இப்படி உருவாகணும், இந்த காதுக்கு இப்படி கேட்கணும், இந்த மூக்கு இப்படி சுவாசிக்கணும், அந்த நாக்கு அதை ருசிக்கணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் யார் வடிவமைச்சா, எப்படி இது நடக்குது அப்படின்னு நீங்க யோசனை பண்ணா, ஏதாவது மருத்துவர் செஞ்சு கொடுத்தாரா? இதை ஏதாவது டாக்டர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி எழுதி கொடுத்தாரா உடம்புல கம்ப்யூட்டர் மாதிரி? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்ப நீங்க நல்ல டெப்தா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆற்றலும் பொருந்தியதாக ஒரு மகா சக்தி இந்த உடம்புக்குள்ள இருக்கு. அதுதான் இதெல்லாம் செய்யுது. இந்த ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறும். அந்த மாற்றம் நம்முடைய உடம்புல நடந்துகிட்டே இருக்கும். அது எது என்னவா மாறணுங்கிறதுக்கு நீங்க ஒன்றும் ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம், அதுவே ப்ரோக்ராம்டா இருக்குது. அதனால அது கரெக்டா செய்யுது. அவ பாருங்க, மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் தான் அந்த சக்தி, ஆற்றல், அந்த ஈஸ்வர சக்தி. அப்ப நாம என்ன சொல்ல வரோம் இங்க இந்த பாடத்திட்டத்துல, உங்களுக்கு எதுக்காக இதை இப்படிலாம் சொல்றேன் அப்படின்னா, இங்க நீங்கன்னு ஒரு தனித்துவமா பண்ணி உங்களுடைய அகங்காரத்துல நான் இதை செய்யறேன், நான் இப்படி யோகா பண்ணி நான் இந்த மாதிரி உடம்ப காப்பாத்திக்கிறேன், நான் மூச்சு பயிற்சி பண்ணி நான் அப்படி மாற போறேன், நான் தலைகளா நின்று இப்படி மாற போறேன்ட்டு நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுடைய மனம் சார்ந்த அந்த விசய சுகங்கள் தான் பயிற்சியாக தோன்றுதே தவிர, இது எதுவுமே செய்யாவிட்டாலும் உங்களுடைய உடலுடைய இயல்புத்தன்மை அது பாட்டு அது என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறதும் வெளியே விடுறதும் நீங்களா வாலண்டரியா கஷ்டப்பட்டு அதை இழுத்து விட்டு அதுக்குண்டான பயிற்சிகள் செய்யறதெல்லாம் உங்களுடைய ஆசைக்காக செஞ்சுக்கலாம். ஆனா நீங்க இழுக்காட்டியும் அது உள்ள போகும், நீங்க வெளியே விடாட்டியும் அது வெளியே வரும். அதே மாதிரி நீங்க ஒரு நாள் எனக்கு உள்ள வேணும்னு கேட்டாலும் அது உள்ள வராது, வெளியே போனதுதான். அப்ப அந்த மாதிரி வெளியே போறத இல்ல நான் உள்ள கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உங்களால உள்ள கொண்டு வர முடியுமா? அந்த மூச்சு காற்று கடைசியா இறுதியா வெளியே போகும். வெளியே போனதுதான், வரவே வராது. அவ்வளவுதான், மூச்சு போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி வெளியே போனது உள்ள வரவே வராது. அப்ப ஏன் உள்ள கொண்டு வர முடியல? இதுக்கு முன்னாடி நான் பயங்கரமா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணனே, அப்ப நானே அந்த மூச்சை கண்ட்ரோலா வச்சிருந்தேனே, ஏன் இந்த கடைசி நேரத்துல மட்டும் என்னால மூச்சை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர உள்ள முடியல? அப்ப இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, அப்ப இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த இயக்கத்தை இயக்கிட்டு இருக்கு. அப்ப அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும்னா, இந்த எல்லாமே இந்த ஹோல் யூனிவர்சலே ஈஸ்வரனாக இருக்கிறதுனால அதனுடைய இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு. அதுதான் ரிதம். அது நேதி மாறாம சரியானபடி எல்லாவற்றையும் இயக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இயக்கத்துல மனிதன் மட்டும் என்ன பண்றான்னா, தனக்கு கிடைத்த இந்த பிரத்யேக பகுத்தறிவை தன்னுடையதாக பாவித்து கொண்ட அகங்காரத்தினாலே இதை நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ அவன் என்ன பண்ணுதுன்னா அதுல இருந்து பிரித்து இதெல்லாம் இவனுடைய காரியமாக மாற்றி பார்க்கறதுனால இவனுக்கு என்ன பிரச்சனை வந்துடுதுன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்துடுது. அந்த பிரச்சனைகளுக்கு லிஸ்ட் சொல்லவே முடியாது, அத்தனை பிரச்சனைகள் கொண்டு வந்துடணும். அப்ப அதனால நம்ம இங்க இது மாதிரி வேதாந்த பாடத்துக்குள்ள வரும்போது சாஸ்திரம் ஒரே ஒரு வழியை சொல்லி கொடுக்குது. இங்கு நீ நான் அப்படிங்கிற அந்த தன்னிலை, முன்னிலை, படற்கை, அந்த 3 இலக்கணப்படி பார்த்தா தன்னிலை அப்படிங்கிறது நான், முன்னிலை அப்படிங்கிறது நீ, படற்கை என்பது அவன், அவள், அது. அப்ப இந்த 3ம் ஒன்றேதான். அது நம்முடைய மனம்
பிரித்து வைத்துக் கொண்டு தன்னை தனித்துவப்படுத்திக்குது. நான், நீ, அவன், அவள், அது அப்படின்னு பிரித்துக்குது. அப்படி பிரிச்சுக்கிட்டதுனாலதான் இந்த மாதிரி வேற்றுமைகள்னால அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 3 விஷயங்களும் ஒரே விஷயமாக ஈஸ்வர உடம்புக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லாம் அதுவே செய்து கொண்டிருக்கோம். இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே அப்படின்ட்டு அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு எது நடக்குதோ அதை அப்படியே ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு போய்கிட்டே இருக்கிறது தான் இங்க ஞானிகளுடைய தன்மை. இந்த ஆத்ம ஞான பாடங்களை படித்து உயர் பரிமாணத்துக்குள்ள வந்த ஞானிகள் அந்த உயரிய அறிவு பிரகாசத்தை தன்னுள் அனுபவமாக்கும் போது அத்தனை விஷயங்களும் அதற்கே உரித்தானது என்று அந்த பணிவு அவர்களிடத்திலே வந்து விடுகிறது. அதுதான் அந்த பாட்டு கூட சொன்னேன். அதாவது உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நீங்க போயிடுச்சு அப்படின்னா இங்க எல்லாம் அது பார்த்துக்கும். இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதைத்தான் மணிவாசக பெருமான் சொன்னார். என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயலே என அறியப்பெற்றேன்ட்டு திருவாசகத்துல பாடுவார். அப்ப என் செயலாவது இங்க எதுவுமே கிடையாது, எல்லாம் அவன் செயல். அப்ப அது ஈஸ்வர செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க நான்ங்கிற ஒரு தனித்துவத்தை நான் இங்க இழந்து விடும்போது நான் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ளே வந்து அதுவாக மாறிவிடுகின்றேன். அப்ப அதுவாக நான் மாறிவிடும் போது இங்கு நான்ங்கிற ஒரு தனித்துவம் என்னால் விட்டுவிட முடியும் போது அங்கு தனித்த மனம் என்பது ஒன்று இல்லை, ஈஸ்வர சக்தியாக மாறிவிடுகின்றேன். அப்ப ஈஸ்வர சக்திங்கிறது தான் இங்க ஹோல் யூனிவர்சலா இருக்கிற நிலை. அந்த நிலைக்குள்ள நம்ம போகும்போது இங்கு எல்லாமே நமக்கு புரிய வரும். ஏன்னா இங்க வந்து அதுதான் பிரம்மாண்ட அறிவு, பிரபஞ்சமே நமக்குள்ள இருக்குது. அந்த புரிதல் வந்துட்டா என்ன நமக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏதோ பயங்கரமா நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்சுக்குவேனா, கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க அதுதான் பியூட்டியே. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா, அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா இங்க ஒன்றுமற்ற தன்மை வந்துவிடும். அதாவது அமைதித்தன்மை வந்துவிடும், ஒரு ஆனந்தத்தன்மை வந்துவிடும். ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய விஷயம் என்னன்னா, அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் இங்க மனமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றதுனால அந்த அறிவினுடைய விரிவுல இதெல்லாம் உலகமா தெரியுது. ஆனா அந்த ஆத்ம நிலைக்கே நாம உயரும் போது இங்கு உலகம் மறைந்து விடுகிறது. ஆத்ம நிலைங்கிறது வர்ணிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உருவமும் இல்லை, அதுக்கு ஒரு குணமும் இல்லை. அப்ப குணமும் உருவமும் இல்லாத நிலையில அந்த பேரறிவு தன்மையில ஒரு ஆனந்தமும் அமைதியும் மட்டும் நமக்கு அனுபவமாகும். உலகம் என்பது மறைந்து போகும், உலகம் என்பது இல்லாமல் போய்விடும். இதைதான் நான் திருமந்திர பாடல அடிக்கடி உங்களுக்கு கோட் பண்ணிட்டே இருப்பேன். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. மீண்டும் ஒரு டைம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். எப்படின்னா, மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னா ஒரு யானை உருவம் வந்து ஒரு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கு. அது பார்க்கின்ற பார்வையில அது யானை மாதிரி தெரிஞ்சதுன்னா மரம் தெரியாது. அருமையான யானை உருவம் நிற்குது அப்படின்னு யானையா மட்டும் அதை பார்த்து அதனுடைய அழகை ரசித்து அதனுடைய வடிவத்தை கண்டு மயங்கி நிற்போம். அதுவே அந்த யானை வடிவத்தை விட்டு விட்டு அதை மரமாக பார்த்தோம் அப்படின்னா இது எந்த மரத்துல செஞ்சிருப்பாங்க, வேப்ப மரத்துல செஞ்சிருப்பானா, தேக்கு மரத்துல செஞ்சிருப்பானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் மைண்டு. அப்ப இங்க எது மறைக்குது? பார்வையில பார்க்கின்ற தோற்றம் மனதை சார்ந்து. இங்கு யானையா பார்த்தா யானை தெரியும், மரமா பார்த்தா மரம் தெரியும். அது மாதிரி இங்க இந்த பாடத்திட்டங்களுடைய புரிதல் உங்ககிட்ட மேலோங்கி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் அப்படின்னா இந்த பஞ்ச பூதங்கள் அந்த பரத்தை மறைக்கின்றன. ஏன் மறைக்குதுன்னா அந்த பரமனின் ஆற்றலாகிய இந்த 5 பூதங்களும் பரமனை மறைத்து உலகமாக விரிந்து இருக்கிறது. அதுதான் ஆற்றல். அப்போ இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மைண்ட் ஸ்டேஜுக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டதுனால இந்த பஞ்சபூத தன்மைக்குள்ள இருந்துகிட்டே நாம இந்த உலகத்தை பார்க்கறதுனால பரமன் தெரியவில்லை. பரத்தை மறைத்து விட்டது இந்த பார்முதல் பூதம். இந்த உலகம் என்கின்ற பஞ்சபூதமும் அந்த பரமனை மறைத்து விட்டது. அப்ப நம்ம இதை நல்லா விசாரணை பண்ணி பார்த்து இந்த பூதங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, இது யாருடைய ஆற்றல் அப்படின்னு அந்த ஆற்றலை நம்ம டெப்த்ல போய் ரிசர்ச் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து அந்த பரமனினுடைய ஆற்றல். அப்ப அந்த ஆற்றல் என்பது ஈஸ்வர தன்மையில் இருக்குது.
அப்ப அந்த ஈஸ்வரத்தன்மை எப்படி வேணாலும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுங்கிற புரிதல் நம்ம இடத்துல வந்துட்டா நாம் என்ன பண்ணுவோம்? இங்க நானுங்கிற அந்த ஈகோவை இழந்த மறு வினாடி அந்த பஞ்சபூத தன்மையான அந்த பேரறிவு தன்மைக்குள்ள போவோம், ஈஸ்வர தன்மைக்குள்ள போயிடும். அப்ப அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள போனோம்னா அப்ப தெரியும் இது அவனுடைய ஆற்றலா தான் நான் இருக்கிறேன். அதாவது ஈஸ்வரனுடைய அத்தனை சக்தியும் அந்த பரமனுடைய சக்தியும் தெரிஞ்சுக்கிட்டா நான்கிற அந்த தனித்துவத்தை அப்படியே விட்டுருவேன். ஏன் விட்டுடுவேன்னா அந்த சக்தி அவனுக்கு உரித்தானது. நானுங்கிறது இங்க தனியா ஆடுறதுக்கு என்ன இருக்கு? அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படியே தன்னை இழந்து விடுறோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த ஆன்ம நிலை, அந்த ஆன்ம அனுபவம், ஆன்ம அனுபூதி. அங்க என்ன நடக்கும்னா அந்த இடத்துல அந்த ஸ்டேட்ல அந்த தன்மையில ஒரு அமைதியும் ஆனந்தமும் நிகழும் நம்ம இடத்துல. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அது ஆத்மாவின் பரிபூரண பரமானந்த நிலை. அதை யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது திருமந்திரமே அதுக்கு சொல்லிச்சு இல்லையா? ஒரு தாய் தன் மணாளருடன் சேர்ந்ததை எப்படி தன் குழந்தைக்கு விளக்க முடியாதோ அது மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வார்த்தைகள்ல சொல்லி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப நாம அந்த அனுபவத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மை நாம் இழக்க வேண்டும். நானுங்கிற அகங்காரத்தை இழக்க வேண்டும். அப்ப அதனால அந்த இழப்பீடு எப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தனித்த உடலாக இருக்கின்ற இந்த பஞ்சபூத தன்மையிலிருந்து ஈஸ்வர தன்மைக்குள்ள அந்த ஈஸ்வர சக்தியாக இருப்பதை பார்க்கும்போது இந்த பிரம்மாண்ட சக்தி அந்த பரமனுடைய ஆற்றல் என்போது அந்த பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். அது புரியும் போது பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. அந்த பரத்திலேயே அந்த பரமனிடத்திலேயே இந்த பூதங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. இதுதான் திருமந்திரத்தினுடைய அந்த மரத்தை மறைத்தது மாமத யானையுடைய விளக்கம். பாடலை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இத உலகமா பார்த்தா இங்க இறைவன் தெரிய மாட்டான், இறைவனா பார்த்தா உலகம் தெரியாது. அப்ப இதுதான் கள்ள கண்டா நாயக்கானோம், நாயக்கண்டா கள்ள காணோங்கிற விஷயம். அப்ப நீங்க எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க மனம் சார்ந்த புரிதலை பொறுத்துதான் இது இருக்குது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் இங்க சொல்ல வருது அப்படி சாஸ்திரம் அப்படின்னா, இந்த பஞ்சபூத தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். பஞ்சபூதங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அது பரமனுடைய ஆற்றல். அந்த ஆற்றலுக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டு இதை நான் செய்யறேன் அவன் செய்யறான் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற அந்த மென்டாலிட்டி நம்ம கீழ்நிலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கோம். அதனாலதான் நம்ம பயிற்சிகளும் பண்றோம், முயற்சிகளும் பண்றோம். இந்த பயிற்சியும் முயற்சியும் ஏன் செய்யறோம் அப்படின்னா, நாம் நம்மை உடலாகவும் மனமாகவும் பாவித்துக் கொண்டிருக்கிறதுனால செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதுதான் ஈகோ. நான் இந்த பாடிங்கிற அந்த மென்டாலிட்டி, அப்புறம் அந்த அபிமானம், நானுங்கிற அந்த அபிமானம், தன்னை இந்த உடலாக பார்க்கின்ற அபிமானம். அதனால நான் என்னை காப்பாத்திக்க போறேன், அதனால நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறேன், நான் தியானம் பண்றேன், யோகா பண்றேன், அப்படி இப்படி எதையாவது செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம செய்யற அத்தனை செயல் விளைவுகளும் மனதிற்கும் உடலுக்குமே உரித்தானது தவிர ஆத்மாவிற்கு உரித்தானது கிடையாது. அப்படியே நீங்க இந்த செயல் விளைவுகளை என்னதான் செய்தாலும் அந்த பஞ்சபூத தன்மையில நீங்க தனித்து செய்யக்கூடிய அத்தனை செயல் விளைவுகளும் அந்த பஞ்சபூத தன்மைக்கு வேறாக இல்லவே இல்லை. ஏன்னா எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்குதான் உதாரணம் ஏற்கனவே சொன்னேன். இப்ப ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், லட்டு செய்யறதுக்கான போய் கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு தயார் பண்ணி அந்த லட்டை நம்ம செஞ்சு சுவைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டோம். இது நம்முடைய மனதிற்கு ஒரு செயல் விளைவை உண்டாக்குவான ஒரு ஆசை, ஒரு சிறிய ஆசை, அதை செஞ்சு முடிச்சுட்டோம். இப்ப இது மாதிரி நம்ம மனதில் எழக்கூடிய ஆசைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியும்னா எது எது முடியுமோ அதைத்தானே செய்ய முடியும். ஏன்னா நம்முடைய சக்தி பாடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு எல்லைக்குள்ள இருக்கு இல்லையா? அப்ப அந்த எல்லைக்குள்ள இருக்கிற போது இந்த மனதனுடைய ஆசைகளுக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லை மீற முடியாது. அப்ப அந்த எல்லை மீற முடியாத நான் எல்லை மீறி சில காரியங்களை செய்ய முயற்சிக்கின்றேன்ங்கிறது என்னுடைய அஞ்ஞானம், அறியாமை. அதனாலதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பவுண்டரிக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஈஸ்வர சக்திக்குள்ள நீ வரும்போது உன்னுடைய ஆற்றல் அபரிமிதமாக விரிவதை நீ அனுபவமாக்க முடியும் என்று சொல்லுது. அது நமக்கு அனுபவ உண்மையாகவும் ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மகான்களுடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சபூத தன்மைக்குள்ள அவங்க விளையாடுவாங்க.
ஆனா அந்த விளையாட்டை பாக்குறவங்களுக்கு ஒரு சித்து விளையாட்டு மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அது நமக்குத்தான் சித்து விளையாட்டு. சித்தர்கள் தன்னுடைய அறிவில் அதை விளையாடிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் சித்தர்கள்ங்கிற வார்த்தை கூட நம்ம கடந்த முறை பேசும்போது அஜ்ஞானத்துல ஏதோ ஒரு சித்து விளையாடுறவன் சித்தன்னு நினைச்சுக்க கூடாது, அல்லது சட்டையை கிழிச்சுக்கிட்டு விரைச்சி பார்த்துக்கிட்டு எங்கேயோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற சித்தன் நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் அறியாமை. சித்தத்தினுடைய தெளிந்த ஞானம், அதாவது அறிவு விரிவடைந்த அந்த பேரறிவு தன்மை, அதுதான் சித்தர்களுடைய நிலை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த சித்தம் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்தோம்னா அது எப்படி நம்ம வரோம் அப்படிங்கிறத சாஸ்திரம் நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற படிநிலைகளை சொல்லிச்சு இல்லையா? அப்ப அந்த படிநிலைகள்ல சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு எண்ணத்தின் மூலமாகத்தானே வந்தது. பல்வேறு எண்ணங்களின் தொகுப்பு தானே மனம். அப்ப இந்த எண்ணங்களை எல்லாம் எடுத்து இதெல்லாம் நம்ம ஒரு கோர்வையாக செய்து அப்படி அதை மைண்டா வச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு இதெல்லாம் உடனே ஐடென்டிஃபை பண்றோம். அதை எடுத்துக்கிட்ட உடனே அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்தது புத்தியை பயன்படுத்தி அது எது என்னதுன்னு பகுத்து வேற அறிகிறோம். அப்படி பகுத்து அறிந்ததை சேகரிக்க முயற்சி பண்றோம். ஏன்னா அடுத்தது திருப்பி நம்ம அதை வெளியே கொண்டு வரணும் இல்லையா? இப்ப ஒரு மல்லிகை பூவை பார்க்கறேன், இது மல்லிகை பூன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதை நான் சித்தத்துல சேகரிச்சு வச்சுக்கிறேன். அப்படி வச்சுக்கிட்டா தான் அடுத்த முறை நான் மல்லிகை பூவை பார்த்தாலும் இது மல்லிகை பூன்னு சொல்ல முடியும். அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இல்லைன்னா அடுத்த முறை அந்த மல்லிகைப்பூ பார்த்து மல்லிகைப்பூன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப அந்த மாதிரி சொல்ல முடியாம போறவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல. யார் அவங்கெல்லாம்? ஹார்ட்வேர் டேமேஜ் ஆனவங்க, மண்டையில அடிபட்டவன், கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான் இல்லையா? அப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டவனுக்கு அந்த சித்தத்துல இருக்கிற எல்லா டேட்டாஸ் எரேஸ் ஆயிடும். எரேஸ் ஆயிட்ட உடனே அவனுக்கு இதை கொண்டு போய் மல்லிகைப்பூ முன்னாடி காட்டினாலும் விரைச்சி பார்த்துட்டு இருப்பான். அவங்க முன்னாடி போய் அவங்க அம்மா நின்னாலும் பொண்டாட்டி நின்னாலும் தெரியாது. ஏன்? அவன் தான் கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறான், ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ இங்க நம்ம சித்தத்துல சேகரிக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்றிணைந்துதான் நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும். அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் இந்த உடலுக்குள்ள இருந்தா தான் இந்த உலகம் தெரியும். நீங்க உடலை கடந்துட்டீங்கன்னா இந்த உலகம் இருக்காது. அதுக்கு உதாரணம் நம்முடைய 3 அவஸ்தைகளை சொல்லி புரிய வைக்க முயற்சி எடுத்தோம். எப்படி சொல்லணும்? இப்ப இந்த மனம் உடலுங்கிற அபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த நனவு நிலை உங்களுக்கு அனுபவமாகும். அந்த மனம் உடலுங்கிற 2 அபிமானத்திலிருந்து கனவு நிலைக்கு போகும்போது இந்த உடல் சும்மா கிடக்கும், எந்த செயலும் செய்யாது. ஆனா மனசு மட்டும் வேலை செய்யும். அப்ப மனசு மட்டும் வேலை செய்யற நிலைக்கு கனவு நிலை உலகம் ஒன்று உண்டாகும். அந்த உலகத்துல அங்க வேறு ஒரு உடல் இருக்கும், இந்த உடல் இருக்காது. இந்த உடல் தான் தூங்கிட்டு இருக்க. அப்ப அந்த வேறு உடல் புலி துரத்துறதை கண்டு ஓடும், நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு உடல்ல அங்க ஒரு உலகம் படைக்கப்பட்டு அந்த உலகம் ஒரு அனுபவமா நமக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். அது கனவு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூட்சும உலகம். அது எப்படி நமக்கு உண்டாச்சு? ஸ்தூல உடலும் சூட்சும உடலும் இருக்கிறதுனால. காரண உடலுக்குள்ள போயிடுச்சுன்னா இந்த ரெண்டுமே, இந்த ஸ்தூல உடலும் இல்ல சூட்சும உடலும் இல்லாம போனதுதானே காரண உடல். அங்க மனசும் இல்லை, இந்த பாடியும் இல்லை. அதனாலதான் நம்மள யாருன்னே தெரிந்து கொள்ள முடியாத நிலை. ஆனா நாம என்னவோ இங்க தூங்கிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த தூக்கத்துல நாம இருக்கிற இந்த உடலும் மனமும் உண்மையிலேயே ஒடுங்கி இருக்கு. தூக்கத்துல எதுவும் இல்லாத நிலையில ஆழ்ந்து தூங்குறோம். அப்ப அங்க ஒடுக்கத்துக்குள்ள போய் மனசு முழுமையாக அந்த காரண சரீரத்துல போய் ஒடுங்கும் போது இந்த உடம்ப கூட ஆக்டிவேட் பண்ணாது. ஏன்னா மனசு தான் இந்த உடம்பை ஆக்டிவேட் பண்ணும். மனசு ஆக்டிவா இருந்தா தான் நீங்க செயல் செய்ய முடியும். மனசு ஆக்டிவா இல்லைன்னா நீங்க செயல் செய்ய முடியாது. அதை நீங்க உங்களுடைய அனுபவத்திலேயே விசாரணை பண்ணி பார்க்கலாம். இது சாஸ்திரம் ஏற்கனவே விளக்கம் கொடுத்தது. எப்படி கொடுத்ததுன்னா 3 குணங்கள் மூலமா விளக்கம் கொடுத்தது. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் நம்மிடத்துல இருக்கிறது. இதுல அமைதியாக, பொறுப்பாக, சாதாக வேலை செய்கிறது சத்துவ குணம். ஆர்ப்பாட்டமாக, அகங்காரமாக, அராஜகமாக வேலை செய்கிறது ரஜோகுணம். எதுவுமே செய்யாம சோம்பேறியா படுத்துக்கிட்டு இருக்கிறது தமோ குணம். அப்ப இது 3 விதமான மனோபாவங்கள் தான். மனம் சார்ந்து அந்த உடல் அந்த மாதிரி இயக்கத்துக்கு வந்துடும். 3 விதமான இயக்கத்துக்கு வந்துடும். அப்ப இந்த 3 விதமான இயக்கமும் 3 விதமான குணாதிசயங்களும் நம்மிடத்திலேயே இருந்து அதை இந்த மனதின் மூலமாக இந்த உடல் கையாண்டு அனுபவமாக்கி பார்க்கும். அப்ப இந்த அனுபவத்துல நாம கொஞ்சம் மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னா நம்ம தமோ குணத்துல இருக்கக்கூடாது, ரஜோ குணத்துல இருக்கக்கூடாது. கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சத்துவ குணத்துக்கு வரணும்.
ஏன்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து பிரித்து விசாரித்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்துவ குணத்துக்குள்ள நம்ம வரும்போது மட்டும்தான் தன்னை நான் யார் என்று விசாரித்து அறிய முடியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்கிலேயே போய் இந்த உடம்பை விட்டுட்டு போக வேண்டியதுதான், வேற ஒண்ணும் நடக்காது. ஏன்னா நம்ம வெளியே தேடுறதெல்லாம் நமக்கு வேறாக இருக்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்போம். தேடி அதை பிடிக்க முடியுமான்னா முடியாது. காரணம் என்ன? காரண தேகத்துல போய் ஒடுங்கும் போது இந்த உலகமே இல்லாம போயிடுது. எதை பிடிச்சுக்கிட்டு போக முடியும்? எதையுமே பிடிக்க முடியாது. அப்ப தினசரி அனுபவத்துல காரணத்தேகத்துல ஒடுங்கும் போதே கூட இருக்கிற மனைவி மக்கள் காணோம், பேங்க் பேலன்ஸ் காணோம், எதுவுமே நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்றுமே தெரியறது இல்லை. அப்படி தூங்குறோம். நான் ஆனா பெண்ணான்னு தெரியல, எதுவுமே தெரியாம தூங்குற அந்த காரண உடல் அனுபவமே நமக்கு இந்த நனவு உலகத்தையும் கனவு உலகத்தையும் இல்லாம செஞ்சிடுது. அப்ப அந்த தினசரி வருகின்ற காரண உடல் அனுபவம் மரணத்துக்கு ஒப்பானது. அப்ப மரணத்துக்கு ஒப்பான அந்த காரண உடல் அனுபவத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் நம்ம ஒடுங்கி இருக்கிறோம். அது மாதிரி மரணமும் அப்படித்தான். மரணம்னு வரும்போது இப்ப இந்த காரண உடல்ல இருந்து நம்ம வெளியே வந்து இதே ஸ்தூல உடலை எடுத்துக்கொண்டு கையாண்டு கொண்டிருக்கிறதுனால நம்ம இதே உடம்புக்குள்ள இருக்கிறோம். ஆனா மரணம்னு வரும்போது நமக்கு ஸ்தூல உடலும் சூட்சம உடலும் வெளியே வந்துடுது இல்லையா? அதாவது விட்டு போயிடுது. அது மீண்டும் அந்த சூட்சம உடலானது வேறு ஒரு ஸ்தூல உடலை தான் எடுத்துக்கும். ஏன்னா மரணம் வருதுன்னா உடலுக்கு தானே வருது, மனசுக்கு வர்றது இல்லையா? அப்ப உடல் வந்து டேமேஜ் ஆகி அது தன்னுடைய தகுதியை இழந்து விடும்போது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, சரி இனிமேல் இந்த உடல் நமக்கு சூட் ஆகாது, ஏன்னா இது ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, அப்ப நம்ம அடுத்த உடம்பு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபரிமாணத்துக்கு போய் அடுத்த உடம்புக்குள்ள வரும். அதுதான் அடுத்த பிறவி. அடுத்த பிறப்புல நம்ம திருப்பி நம்முடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்ற உடம்பை தேர்ந்தெடுத்து மீண்டும் ஒரு உடம்புக்குள்ள வந்து இந்த உலகத்தை அனுபவமாக்கும். அப்ப இந்த உலகம்ங்கிற அனுபவம் நம்முடைய மனம் சார்ந்தே தான் அனுபவம். அதனாலதான் ஒவ்வொருத்தருக்கும் உலகம் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய மனதில் இருக்கிற ஆசாபாசங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உலக அனுபவம் ஆகும். அது எப்படிப்பட்ட உலகம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க சொர்க்க லோகத்துல வாழ்ற உலகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க அமெரிக்காவில் பிறந்துக்கணும். அமெரிக்காவில் பிறந்திருந்தீங்கன்னா அப்படியே சொர்க்கலோக வாழ்க்கை. டெய்லி வந்து கிளப்பு, கூத்து, கொண்டாட்டம், ஆடல் பாடல், அப்படியே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், தினசரி பணம், பகட்டு, பதவி, அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. அங்க வந்து கடவுள் எல்லாம் தெரியாது. சொர்க்கலோகத்துல கடவுளை பத்தி எல்லாம் சிந்திக்க நேரம் இருக்காது. அங்க வந்து பிஸி லைஃபா இருக்கும். அதுதான் அந்த ஃபாரின் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை. அங்க பிறந்துடுவீங்க. அந்த சம்பந்தப்பட்ட மைண்டினுடைய பிளே, அந்த ஆசை, அதுவே ரொம்ப கீழ்த்தரமான மனசா போச்சுன்னு வச்சுக்கீங்களேன். சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எங்க பிறப்பீங்க? சோமாலியாவில் பிறந்துட வேண்டியதுதான். சோமாலியாவில் பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு கூட கிடைக்காம, தண்ணி கூட கிடைக்காம, எலும்பு தோலுமா இருக்கும். அப்ப ஏன் இந்த நிலை, அவருக்கு ஏன் அந்த நிலை அப்படின்னா, இந்த சொர்க்கமும் நரகமும் நம்முடைய மனதிலேயே இருக்கிறது. அந்த மனம் சார்ந்த வாழ்க்கை இந்த பூமியிலேயே இருக்கிறது. இந்த பூமிக்கு வெளியே கிடையாது. இந்த பூமியிலிருந்து வெளியே போய் எங்கேயோ நம்ம நரகத்துல போய் எண்ணெய் சட்டியில போட்டுருவாங்க, அப்புறம் கொண்டு போய் அந்த இதுல எரிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கற்பனை தேவையில்லை. காரணம் என்னன்னா, அது மாதிரி அனுபவங்கள் நமக்கு இந்த பூமியிலேயே கிடைச்சிடும். சொர்க்க அனுபவமும் இந்த பூமியிலேயே கிடைச்சிடும். அப்ப இதெல்லாம் மனம் சார்ந்த அனுபவங்களா இருக்கிறதுனால நம்முடைய மனம் விரும்புவதையெல்லாம் நம்ம அடைய முடியும். ஆனா வேறு வேறு உடல்ல வந்து அனுபவம் ஆக்கலாம். ஆனா உண்மையில நம்ம மனம் கடந்து அந்த அறிவுங்கிறத எப்போ உணர்ந்து அந்த அறிவு நிலைக்கு போறோமோ அப்போ இந்த உலகம் மறைந்து விடும். இந்த உலகமே மறைந்து போய் அந்த பரமன் தெரிந்து விடும். பரமன் தெரிந்து விட்டா அதுதான் நானுங்கிற அந்த அறிவு பிரகாசத்துல அங்க ஆனந்தமும் அமைதியும் மேலோங்கி விடும். அந்த நிலைக்கு வார்த்தைகளை வர்ணனை இல்லைங்கும் போது அதற்கு மேல இங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டு அமைதியாகி விடுவார்கள் ஞானிகள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்னா அப்படியே ஆனந்த நிலையில் இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க இயங்காம இருப்பாங்களானா? இல்லை, அவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா இந்த உடல் அதனால விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா? பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல இருக்கணும். அப்ப இந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் உடம்புல இருக்கிறதுனால இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு திரைப்படம் போல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்துல என்ன சீன் வேணா வரும். ஆக்ஷன் சீனு வரும், ஹாரர் சீனு வரும், சேட் சீனு வரும். ஆனா எது வந்தாலும் அது ஒரு சினிமாங்கிற நிலையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்ஷன் சீன் வரும்போது எழுந்து நின்று சீட்டை கிளிக்க மாட்டீங்க. சேட் சீன் வரும்போது அழுதுகிட்டு புரள மாட்டீங்க. காரணம் என்ன? அது சினிமான்னு தெரிஞ்சுட்டா. சினிமா இல்ல, இது ரியல் லைஃப்ன்ட்டு அதுக்குள்ள போய் பூந்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் நம்ம சினிமாவில் பாக்குறோம். படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற சீட்டை எட்டி உதைப்பான். ஏன்னா அங்க அவன் கதாநாயகனும் வில்லனை சண்டை போட்டு இருக்கும் போது இவனுக்கு இங்க உணர்ச்சி பொங்கி
பக்கத்து சீட்டை உதைச்சிடுவான். அப்புறம் அங்க கதாநாயகன் அழுதுட்டு இருந்தான்னா இங்க இவன் அழுது கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன் இவனுக்கு கண்ணில தண்ணி வருதுன்னா கதாநாயகன் அழுவுறதை இவனால பார்க்க சகிக்காம இவனும் சேர்ந்து அழுவான். ஏன்னா இவன் அதுக்குள்ள போய் பூந்துக்கிறான். அப்ப அது மாதிரி இங்க நாமளும் உலகத்துக்குள்ள பூந்துக்கிட்டு இந்த விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டு கொண்டு அதுக்குண்டான ரியாக்ஷனையும் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம புரிய போதுதான் நமக்கு உண்மை நிலை என்ன, எதற்காக நம்ம வந்திருக்கிறோம், உண்மையில் நம்முடைய சித்தம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, எதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப சித்தத்தினுடைய பரிமாணத்தன்மைங்கிறது எங்க கொண்டு போய் நம்மளை நிறைவு செய்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த சித்தம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முழுமைத்தன்மை நம்ம அந்த தூய அறிவாக விரிவுபடுத்தி காட்டுவதற்காகத்தான் வந்திருக்கிறதுங்கிறது புரிய வரும். ஏன்னா இங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற தன்மையில அந்த சித்தம்ங்கிற நிலையில நான் அந்த தூய அறிவாக இருக்கிறேன், சித்தமாக அகம் சித் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து விட்டா அங்க உண்மையான ஸ்புரணம் என்னுடைய உண்மை ஸ்புரணம், சுரூப ஸ்புரணமா மாறிடும். நான்கிற அந்த தூய அறிவாக நான் பிரகாசித்துக் கொண்டிருப்பேன். அந்த பிரகாசம் எப்படி இருக்கும்னா அமைதியும் ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும். ஆனா அங்கு வேற எந்த ஒரு விவகாரங்களும் அங்க இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆன்மாவிடத்துல எந்த விவகாரங்களும் இல்லவே இல்லை. அப்ப இந்த விவகாரங்கள் கூட எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறது எதுன்னா மனசு தான் இதெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைக்குள்ள போய் நம்ம அனுபவம் ஆக்க முடியுமான்னா ஒவ்வொருத்தராலையும் நிச்சயமாக அனுபவம் ஆக்க முடியும். ஆனால் அதற்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பரத்தை மறைக்கின்ற பார்முதல் பூதம் இருக்கு இல்லையா, அது அந்த பரமனின் சக்தின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சக்தி கிட்ட இந்த தனித்துவமான சக்தி சரண்டர் ஆயிடும். அதாவது இந்த நானுங்கிற அந்த ஈகோ சரண்டர் ஆகும்போதுதான் அந்த அறிவாற்றல் என்ன பண்ணும்னா தன்னை பிரதிபிம்பித்து பார்ப்பதை உணரும். அது எப்படி நான் உங்களுக்கு கண்ணாடி ஓமானா அன்னைக்கு சொல்லி புரிய வச்சேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னை நான் பார்க்க வேண்டும், அப்ப நான் என்னை பார்ப்பதற்காக ஒரு கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடியிலே நான் என்னை பார்க்கிறேன். கண்ணாடியில் பார்க்கின்ற நான் என்னை பார்த்து அது என்னுடைய பிரதிபிம்பம் என்பதை நன்கு உணர்ந்து விட்டேன். எனக்கு தெரியும் அது பிரதிபிம்பம் தான் அப்படின்ட்டு. அதனால நான் அதை பார்த்து அதை ஆனந்தப்பட்டுக்கிறேன், பயங்கிக்கிறேன், சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் அந்த பிரதிபிம்பத்துக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுப்பேனா? ஒன்றும் கொடுக்க மாட்டேன். பார்ப்பேன், இப்படி இருக்கிறேன்னா நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை பார்த்துட்டு விட்டுருவேன். அதுவே அந்த பிரதிபிம்பமே தன்னை தனித்துவப்படுத்திக் கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன், நான் தான் அது அப்படின்னு அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற அந்த உருவம் தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டா என்ன ஆகும்னா இப்ப இந்த வெளியிருக்கிற உருவமாக தன்னை மாற்றிக்கொள்கின்ற அந்த கண்ணாடியில் இருக்கின்ற உருவம் அகங்காரத்திலே ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது தனித்துவமான ஒரு தகுதி வந்து விட்டதாக பாவித்துக் கொள்ற ஒரு நிலைப்பாடு. அது உண்மையிலே கண்ணாடியில நடக்காது, ஆனா மனசுல நடக்கும். கண்ணாடியில இப்ப நான் பாக்குற என்னுடைய உருவம் தனித்துவமாக அங்க ஆடுமான்னா ஆடாது. காரணம் என்ன? கண்ணாடி ஜடப்பொருளாக இருக்கிறதுனால அந்த கண்ணாடியில என்னுடைய உருவம் பிரதிபிம்பித்தாலும் அங்க எந்த மாற்றமும் நிகழாது. ஆனா மனசு ஆத்மாவினுடைய அந்த பிரகாசத்தை வாங்கும் போது அது ஜடத்தன்மையிலிருந்து அறிவுத்தன்மைக்குள்ள விரிந்து விடுகிறது, மேலோங்கி விடுகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த அறிவினுடைய பிரகாசத்தை வாங்கிய மனம் உயிர்ப்பு தன்மைக்குள்ள வந்து விட்டதுனால அந்த அறிவாக தன்னை மாற்றிக்கொண்டு நானே அது என்பதாக பாவித்துக் கொள்ற அந்த நிலைப்பாட்டுல அது என்ன பண்ணுதுன்னா அந்த பரமனை மறந்து தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்டு நானுங்கிற அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்ல வர்ற அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த தத்துவம் எதை சுட்டி காட்டுதுன்னா இங்க நானுங்கிற தனிமுறையில் ஆடுகின்ற ஒரு ஆணவத்தை சுற்றுறது இல்ல, அந்த தூய அறிவை சுட்டி காட்டுது. அப்ப இங்க என்ன நடக்கணும்னா இந்த வேதாந்த பாடத்துல தத்துவமசிங்கிற உபதேசத்தை கேட்ட மறு வினாடி இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா அந்த அறிவு மட்டும்தான் இருக்கிறது, நான் இங்கு இல்லை என்று தன்னை இழந்து விடுகின்ற நிலையிலே அங்க அறிவு பிரகாசிக்கின்ற அந்த பரம நிலை வந்துவிடும், பரமானந்த நிலை வந்துவிடும். அதுதான் அந்த ஆத்மாவுடைய இயல்பு சுரூபம். அப்ப அங்க ஆத்மா மட்டும் இருப்பதுதான் உண்மையே தவிர இங்கு நான்ங்கிற ஒருத்தர் இல்லாமையே போயிட்டதுனால அது மட்டும் இருக்கின்றதுன்ற நிலைப்பாட்டுல அப்ப நான் இங்க இல்லைங்கிறதுக்கு எதை நான் சொல்லி புரிய வைக்க முடியும்? இந்த பாயிண்ட நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப நீங்க அந்த பரமானந்த நிலையை அனுபவமாக்குறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டீங்க. எடுத்த உடனே நீங்க உங்களை முழுமையா இழந்துட்டீங்க. அந்த இடத்துல போய் நான் பரமன் இடத்துல ஒப்படைச்சிட்டீங்க. உங்களை ஒப்படைச்ச பிறகு இப்ப இனிமேல் நீங்க இல்ல, அங்க பரமன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அந்த நிலையில அந்த பரமனுடைய தன்மையை யாருகிட்ட போய் சொல்ல முடியும்?
யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். அந்த பரமானந்த நிலையில் அப்படி இருக்க வேண்டியதுதான். அதை வெளியே எக்ஸ்பிளைன் பண்ணியோ மற்றவர்கள் புரிய வைக்கிறதுக்கோ இன்னொருத்தர் இருந்தா தானே சொல்றதுக்கு. அப்ப இது வரைக்கும் இன்னொருத்தர் இருந்தான்னா யார் இருந்தான்? நான் தான் மைண்டா இருந்துகிட்டு நான் இங்க இருக்கிறேன், இறைவன் அங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அதனால நான் டுவாலிட்டில இறைவன் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்போ எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி ரைஸ் ஆகி மைண்ட் வந்து அந்த அப்டேட் ஆயிடுச்சோ, அந்த ஆத்ம நிலைக்கு உயர்ந்து விட்டதோ, அப்போ அது தன் தனித்துவத்தை இழந்த மறு வினாடி மனம்ங்கிறதே அங்க இல்ல, அறிவு மட்டும் இருக்குது அங்க. அவ்வளவுதான் விஷயம். மனம்ங்கிறது மறைந்து அங்க அறிவு உண்டாகி விடுகிறது. அததான் இங்க இந்த திருமந்திரம் சொல்லுது. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இறைவனிடத்திலே இந்த உலகம் மறைந்து விட்டது. அந்த பரத்தில் மறைந்தது, அந்த இறைவனிடத்திலேயே மறைந்து விட்டது இந்த உலகம். அது மாதிரி இந்த மனசு, உலகம்ங்கிறது என்ன? இந்த மனசு தானே, இதுதானே உண்டாக்கி வச்சிருக்கு இந்த உலகத்தை. அது அப்படியே மறைந்து போய்விடும். அப்ப அங்க இருப்பது அறிவு மட்டும்தான், அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அதை வந்து யாருகிட்ட சொல்றதுக்கு இருக்கு? அவன் மட்டும் ஒருத்தனே இருக்கிறான். அவன்கிட்ட அவனை பத்தி அவன் யார்கிட்ட போய் சொல்லுவான்? அப்ப அவனுடைய பிரதிபிம்பம்ங்கிறது அவனா பார்த்து விரும்புறது தானே தவிர, பார்க்க விரும்புறது தானே தவிர, அந்த பிரதிபிம்பத்துக்கிட்ட போய் அவன் பேசுவானா? பேச மாட்டான். ஏன்னா அது அவனுடைய பிம்பம் அவனுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு நிலைப்பாடை இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இங்க உண்மையிலேயே சித்தம் என்பதாக பார்க்கப்படுது. அப்ப இந்த ஸ்லோகத்தை பகவான் ஆதிசங்கரர் சொல்ல வர்ற அந்த முக்கிய சாரத்தை நான் எதுக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஆகாயத்தை போல அனைத்து பொருட்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்து உள்ளவன் நான், மரணம் இல்லாதவன் நான், எங்கும் சமமாயிருப்பவன் நான், எப்போதும் உள்ள சித்தன் நான். இதுதான் இந்த மந்திரத்துக்கு 35வது மந்திரத்துக்குரிய முக்கிய பொருள். அப்ப எப்போதும் உள்ள சித்தன் நான் அப்படின்னா, அந்த சித்தன்கிற வார்த்தைக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தேன். அந்த சித்தன்னா அந்த சித்தாகிய அறிவு தான் நான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த அறிவாக நான் இருக்கும்போது எனக்கு எங்கிருந்து மரணம் வரும்? எந்த நிலையில எனக்கு மரணம் வராது. அப்ப மரணமற்றவன் நான். அதுதான் இந்த 35வது ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். அடுத்தது 36வது ஸ்லோகம் நாளைய வகுப்பிலே பார்க்கலாம். இன்றைய வகுப்பை 35வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.